கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மே மாதம் 2025 வாக்குத்தத்தம் ஆராதனை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கடந்த நாளிலே இந்த வாக்கு தத்தங்களை குறித்து சில காரியங்கள் எனக்குள்ள வந்தது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், அநேக பிரசங்கியார்கள், சுவிசேஷகர்கள் இந்த வாக்கு தத்தத்தை குறித்து அநேக விதத்தில் சொல்லுவாங்க. ஏன் வாக்கு தத்தம் கொடுத்தா தானா? வாக்கு தத்தம் எடுத்து தான் நடத்தணுமா? இதெல்லாம் ஜோசியம் மாதிரி இருக்கு, குறி சொல்ற மாதிரி இருக்கு, கிளி ஜோசியம் மாதிரி இருக்கு அப்படின்னா சொல்லி நிறைய பிரசங்கியார்கள் நிறைய வாதாடக்கூடிய காரியங்களை குறித்து பார்த்தேன். நான் யோசித்து பார்த்தேன், வாக்கு தத்தம் எதற்காக? வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பிடிமானத்துக்காக. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தார். எதற்காக? அதை அவன் நீதியாக எண்ணி பிடித்துக் கொள்ளும்படியாக. ஆமென். வாக்கு தத்தம் தேவையா? கண்டிப்பாக தேவை. அது எனக்கு நீதியாக மாற, அந்த நீதியின் பாதைகளை செலுத்த நடத்த அது ரொம்ப முக்கியமானது. அந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு நாம் போகும்போது தான் ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில கடந்து போக முடியும். எனக்கு யார் உண்டு? எனக்கு படுக்க ஒரு இடம் கிடையாது, தலை சாய்க்க ஒரு தோல் கிடையாது, சாப்பிட்டியா தூங்கியான்னு கேட்க ஒரு ஆள் கிடையாது, வேலைக்கு போயினியா வந்தியான்னு கேட்க ஆள் கிடையாது. ஏதோ போறேன் ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஜனங்களினாலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாக்கு தத்துவம் என்பது நமக்கு ஒரு பிடிமானமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அந்த வாக்கு தத்துவம் நம்மளை நடத்தி செல்லும் அழகாக, நேர்த்தியாக. அந்த வாக்கு தத்துவம் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஆண்டவரோடு நடக்க, ஆண்டவரோடு நம்மளை பழக்க வைக்க, ஆண்டவரோடு நம்ம தொடர்பு கொள்ள இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக ஆண்டவரை நம்ம கூட இணைத்து வைக்க ஒரு பாலமாக மாறும். இதெல்லாம் நான் உணர்ந்தேன். ஆமென். விசுவாசிகள் நிறைய பேர் தடம் புரண்டிருப்பாங்க. என்ன வாக்கு தத்தம்? நீங்களும் எத்தனை பேர் தடம் புரண்டீங்கன்னு தெரியாது. சபையில் எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னைக்கு இந்த பிரசங்கியார் எப்படி சொல்றாரு, அந்த பிரசங்கியார் எப்படி சொல்றாரு, இந்த சுவிசேஷகர் எப்படி சொல்றானே, நம்ம மட்டும் ஏன் நம்ம சபையில வாக்கு தத்தம் அலையணும்? வாக்கு தத்தம் என்பது உன் வாழ்க்கைக்கு நம்பிக்கை உண்டு பண்ண, ஆண்டவரோடு நடக்க, நீ அங்கேயும் இங்கேயும் நோக்கி பார்த்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு நேர்த்தியாக செல்வதற்கு இந்த வாக்கு தத்தம் போதுமானதாக இருக்கும். அதனாலதான் வாக்கு தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்தம், மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்தம், உங்களுடைய பிறந்த நாள் வந்த ஒரு வாக்கு தத்தம், உங்களுடைய திருமண நாள் வந்த ஒரு வாக்கு தத்தம், இதெல்லாம் கொடுத்து உங்களை நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். வாக்கு தத்துவம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதுதான் இந்த மே மாசம் 2025 உங்களுக்கான, சபைக்கான, ஊழியத்திற்கான, நாம் முன்னேறி செல்வதற்கான, நம்ம பிடித்து செல்வதற்கான ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த வாக்கு தத்தத்தை யாராவது ஒருவர் வாசிக்கும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்து, உன்னுடைய செயல்பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். நீங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாசம் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாடுகள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான சோர்வுகளை நீங்க கண்டிருக்கலாம். ஆனால் பலன் இல்லாமல் கொஞ்சம் பலத்தோடு இந்த மே மாசத்தை வந்து கண்டிருக்கலாம். ஆமென். இந்த மே மாசம் இந்த நாளிலே கொஞ்சம் பலன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் பலன் உனக்கு இருந்தா நீ என் நாமத்தை மறந்தறியாமல். இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க தேவனுடைய சபையில, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, தேவனுடைய வசனத்தை ஆராயும்படியாக, அவருடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை
ஆண்டவரை மறுதலிக்காமல், அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, என் வசனத்தை கைக்கொண்டபடி, வசனத்தை ஒவ்வொரு நேரம் கைக்கொண்டு இன்னைக்கு ஒவ்வொரு சாட்சி சொல்லும் போது அவருடைய வசனம் உங்களை எவ்வளவு ஆழமாக நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்றதை குறித்து பார்க்க முடியும். அடுத்து, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். கடந்த 4 மாசத்துல உங்க வாழ்க்கையில அநேக தேவைகள் மத்தியில அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை பார்த்திருக்கலாம். வேலையில, வியாபாரத்துல, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துல, பிள்ளைங்களுடைய படிப்புல, பிள்ளைங்களுடைய வளர்ச்சியில நீங்க ஏதாவது தேவையான காரியங்களை எதிர்பார்த்திருக்கலாம். நன்மையாக முடியும்படியாக வந்திருக்கலாம். அது முடியும் அந்த தருவாயிலே ஒரு அடைப்பை பார்த்திருக்கலாம். கைக்கு கிடைக்காமல் போயிருக்கு சொல்லுவாங்க, கை கெட்டினது வாய் கெட்டாமல் போச்சு. அந்த மாதிரி நீங்க அநேக விஷயங்களை நீங்க 4 மாசம் நீங்க அடைந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை, எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறது, கிடைக்காமல் அடைக்கப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் நடக்காமல் அடைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென். கோரேஸ் என்ற பெர்சிய ராஜாவுக்கு முன்பாக பூட்டப்படாத வாசல்களையும் திறந்த கதவுகளையும் வைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன் என்று வாக்களித்தார் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் கர்த்தர். அதே போல அவனுக்கு செய்தார். ஆமென். அதே போல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக, ஒவ்வொருவருக்கும் முன்பாக ஆசீர்வாதமான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாசம் உயர்த்த போகிறார். நீங்க இந்த வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் இந்த 4 மாசம் செயல்படாம இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க உணராமல் இருக்கலாம். நீ மறுபடியும் உங்களை பலப்படுத்த போகிறார். இந்த மாசம் 5வது மாசம் என்ன செய்ய போறார்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். இதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்துச்சோ அதெல்லாம் திறக்க போகுது. ஆமென். இதற்கு 3 விதமான திறவுகளை பார்க்க போகிறோம். 3 விதமான திறவுகள் இருக்கு. இந்த கதவு திறந்தா இருக்கு. கதவு திறந்தாலும் உள்ள எப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாஸ்டர் எதுக்கு பாஸ்டர் திறவுகள், எதுக்கு பாஸ்டர் சாவி? ஏன் சாவி? அடைக்கப்பட்டிருந்தா தானே சாவி. திறந்திருக்கும் போது எதுக்கு நான் சாவி அப்படின்னு சொல்லலாம். வாசல் திறக்கப்பட்டு தான் இருக்கும், ஆனால் உள்ளே போறதுக்கு சில மந்திரங்கள் தேவையா இருக்கு. ஆமென். இந்த பழைய காலத்து கதைகளை நீங்க படிச்சீங்கன்னா, புக்கு நாவல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு கதவை திறந்த கதவை உள்ள போகிறதுக்கு சில மந்திரங்கள் சொன்னாதான் உள்ள போக முடியும், இல்லைன்னா வெளியே பிடிச்சி தள்ளிடும். அப்படின்னா நிறைய கதைகள் படிச்சிருப்பீங்கன்னா, அதே போல கர்த்தருடைய கதவு திறந்துதான் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்பயுமே ஆசீர்வாதத்தை நம்ம முன்னாடி வச்சிருப்பார், சாபத்தையும் வச்சிருப்பார். திறந்த கதவு இருக்கும், ஆனால் அதுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாதபடி சில தடைகள் இருக்கும். அந்த தடைகளை உடைக்க வேண்டும் என்று சொன்ன சில மந்திரங்கள் நம்ம போக வேண்டியது இருக்கும், சில மாயாஜாலங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். என்ன பாஸ்டர், நம்ம மாயாஜாலம் பண்ண வச்சு வைக்க போறீங்க பொழுது, நம்மளை ஒரு மெஜிசியனை மாற்ற போறீங்க பொழுது, ஆமா, கிறிஸ்துவுக்குள் ஒரு மந்திரவாதியாக கூட மாற்ற போறோம். எப்படி? ஒரு 3 விதமான மந்திரங்கள். கர்த்தருடைய வார்த்தை முதலாவது, 2வது ஜெபம், 3வது அபிஷேகம். இந்த கர்த்தருடைய வார்த்தையும் உங்களுடைய ஜெபமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகமும் 3 விதமான திறவுகோலாக மாறும். திறந்திருக்கிற கதவுக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா, இந்த 3 விதமான திறவுகோலை மந்திரங்களையும் நீங்க உச்சரிக்க அல்லது பெற்றுக்கொண்டதை மறுபடி புதுப்பிக்க சித்தம் உள்ளவங்க. ஏற்கனவே உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருந்திருக்கும், அதை நம்பாமல் உதாசீனப்படுத்தி எங்கேயாவது நீங்க விட்டுருப்பீங்க, வாக்குத்தத்தத்தை விட்டுருப்பீங்க, வார்த்தையை விட்டுருப்பீங்க, அல்லது இழந்து போயிருப்பீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜெபம். என்னடா ஜெபம் பண்ணி நடக்கலை, கிடைக்கல, அப்படியாச்சு இப்படியாச்சு சொல்லி ஜெபத்தை நீங்க உதாசீனப்படுத்தி அப்படியே வெறுத்து போயிருக்கலாம். அடுத்து 3வது அபிஷேகம். அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அந்த அபிஷேகத்தை மறுபடி புதுப்பிக்காமல், வெளிச்சம் உண்டாக்காமல், அதை இருளாக்கி அப்படியே அமைதிப்படுத்தி வச்சிருப்பீங்க. அதாவது ரெஃப்ரெஷ் பண்ணாதபடிக்கு அல்லது அதை ரெனிவல் பண்ணாதபடிக்கு அப்படி வச்சிருப்பீங்க. இந்த மாசத்துல இதோ திறந்த வாசல் முன்பாக வைத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றார்.
இந்த திறந்த வாசலுக்குள்ள போய் கர்த்தர் கொடுக்கிற அந்த கோரேசுடைய ராஜா, பெர்சிய ராஜாவுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, ஒரு பொக்கிஷ சாலையை திறந்து ஒரு புதையல்களை கொடுத்து எப்படி கொடுத்தாரோ, அதே போல கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு திறந்த வாசலை வைத்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் நீங்க எதிர்பார்க்காத அல்லது பல வருஷமாக எதிர்பார்த்து கிடைக்காமல் சோர்ந்து போய் அடைக்கப்பட்டிருக்க கதவு மறுபடி திறக்கிறதை குறித்து பார்ப்பீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படி நீங்க எங்க முடிவுக்குள்ள வந்தீங்களோ அதை மறுபடியுமாக ஆண்டவர் கதவை திறந்து ஆரம்பித்து வைக்க போகிறார். மறுபடியும் ஒரு பெரிய ஆசை. இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? நடக்கும், நிச்சயமாக நடக்கும். முதலாவது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது நீங்க என்ன செய்யணும்னா கேட்கணும். இருக்கீங்களா? முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறீங்களா? கேட்பீங்க. மண்டே ஆட்டி ஆட்டி அப்படி கேட்பீங்க. இரண்டாவது, இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே அணை போட்டுட்டு போறது கிடையாது, அல்லது ஒரு காதலை வாங்கிட்டு இன்னொரு காதல் விடுறது கிடையாது, அல்லது உங்க காதலை நுழைய விடாமல் அதை தடப்பட்டு போறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது கேட்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக கீழ்ப்படிஞ்சால் பத்தாது, கர்த்தருடைய வார்த்தை கேட்டா பத்தாது, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா பத்தாது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க நடக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஆமென். இதுதான் முதலாவதான கீ. கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், பிரசங்கத்தை சபையில கேட்கணும், பைபிள் படிச்சு அந்த வார்த்தைகளை கேட்கணும். அது என்ன சொல்லுது, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்ச பின்பதாக அப்படியே விட்டுறக்கூடாது. மூன்றாவதாக அதுபடி நடக்கணும். பிரசங்கத்தை கேட்டு பைபிளை படிச்சு நீங்க உங்க வீட்டுக்கு போய் அதை அப்படியே வாழ்நாட்கள்ல நடைமுறைப்படுத்தணும். ஆமென். இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், அதன்படி கீழ்ப்படியணும், அதன்படி நடக்கணும். இது முதல் கீ. அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம் திறந்த வாசலுக்குள்ள நீங்க போக முடியும். கர்த்தர் உயர்த்த ஆசீர்வதிக்க உங்களை ஒப்பு கொடுக்க முடியும். சரிங்களா? இரண்டாவதாக ஜெபம். லூக்கா 21:36 வாசிக்கும் பொழுது வாசிப்போம். Luke chapter 21 verses 36. Please read. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமென். இப்போ ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா? அப்போ ஜெபம் பண்ணி இத்தனை வருஷமா என்ன பண்ணிக்கீங்க? தூங்கிருக்கீங்க. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? நடக்க கொஞ்சம் லேட் ஆன உடனே நீங்க தூங்கிடுவீங்க. எதுல தூங்கிடுவீங்க? ஜெப விசுவாசத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிடுவீங்க. இப்போ உங்களுக்கு என்ன விழிப்பு வந்துடும்? சரீர விழிப்பு வந்துடும், ஆவிக்குரிய விழிப்பு இல்லாமல் போயிடும். ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக சம்பவிக்க போகிற உலகத்துல அநேக காரியங்கள் நடக்க போகுது. உலகம் என்ன செய்ய போகுது? உருக போகுது, அழிய போகுது. ஆமென். இப்பவே நிறைய விஞ்ஞானிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் என்ன ஆயிட்டு இருக்கு? உடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றாங்க, நிலம் உடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றாங்க, புதிய பூமி வந்துட்டு இருக்கு பார்க்கிறோன்றாங்க, புதிய வானம் பார்க்கிறோன்றாங்க. ஏற்கனவே யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏற்கனவே புதிய வானம் புதிய பூமி இறங்குறத பார்க்கிறேன் வேண்டாம். அப்போஸ்தலன் பவுல் ஏற்கனவே பொருள்பட்டதுக்கு எழுதிட்டாரு, நான் என்ன பார்த்துட்டேன்? பரலோகத்தை பார்த்துட்டேன். பரலோகத்துல அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல இருந்து மனம் திரும்பினவன் இருக்கிறதை காண முடிஞ்சு அப்படின்ட்டு. ஆமென். பிரியமானவர்களே, பிள்ளைகளே, ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் ஜெபம் பண்ணணும்.
சாப்பாடு உங்க கையில வந்தா ஜெபம் பண்ணணும். தண்ணி உங்க கையில வந்து ஜெபம் பண்ணணும். உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணணும். காலை எந்திரிக்கும் போது ஜெபத்தோடு எந்திரிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். உங்க கணவனுக்காக ஜெபிக்கணும். உங்க மனைவிக்காக ஜெபிக்கணும். வேலைக்காக ஜெபிக்கணும். வியாபாரத்துக்கு ஜெபிக்கணும். உங்களுடைய வாகனத்துக்காக ஜெபிக்கணும். டைமுக்கு வாகனம் கிடைக்கிறதுக்காக ஜெபிக்கணும். ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா நேரத்துக்கு தகுந்தபடி சரியான ஒரு வாகனம் பத்திரமா என்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் பத்திரமா திரும்பி நான் வீடு வருவதற்கும் வாகனம் எனக்கு கிடைக்கணும். அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். தண்ணி உங்க கையில கிடைச்சா நீங்க சிலுவை போட்டு ஜெபம் பண்ணி தான் தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர், எத்தனையோ பேருக்கு தண்ணி பஞ்சமா இருக்கு. எனக்கு கர்த்தர் நல்ல தண்ணியை கொடுத்துருக்கிறார். சாப்பாடு உங்க கைக்கு வரும்போது எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் பசியும் பட்டினியுமாக பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல உணவை கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ணணும். 2 வார்த்தை ஜெபம் பண்ணணும். உன் மனைவி சரியில்லையா, உன் மனைவிக்காக ஜெபம் பண்ணணும். உன் கணவன் சரியில்லை, கணவனுக்காக ஜெபம் பண்ணணும். உன் பிள்ளைங்க சரியில்லை, உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்களுடைய படிப்புக்காக ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். ஜெபம் செஞ்சுதான் நான் வெளியே போவேன், ஜெபம் செஞ்சுதான் எதையும் செய்வேன், ஜெபம் இல்லாமல் என் வாழ்க்கை ஒன்றும் செய்ய மாட்டேன்ற ஒரு காரணத்துக்குள்ள நீங்க வரணும். இந்த மாசம் எனக்காக அந்த ஊழியக்காரன், அந்த பிஷப், அந்த மாடி, இந்த கோபுரம், இந்த ஃபாரின்ல இருக்கக்கூடியவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். நான் ஒரு மெசேஜை தட்டி விட்டு அவங்க இல்லை, உனக்காக நீ ஜெபம் பண்ணு. என்ன கவனமா பார்த்துக்கோங்க. உங்க வயிற்றுக்கு நீங்க சாப்பிட்டா தான் உங்க வயிறு நிரம்பும். உங்க பசிக்கு நான் சாப்பிட்டா உங்க வயிறு நிரம்புமா? இப்ப தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு, நான் தண்ணி எடுத்து குடிக்கிறேன், உங்களுக்கு தாகம் அடங்குமா? அப்போ நீங்க தானே தாகத்துக்கு தண்ணி குடிக்கணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் முக்கியப்படுது. இது 2வது கீ. ஆமென். 3வது ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ஐசியா chapter 61 verses 1, 2 and 3. ஏசாயா 61 எடுத்துக்கோங்க. எடுத்து வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டை அவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தர் அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை அபிஷேகம் நீதியின் விருட்சங்களாக மாற்றுகிறது. ஆமென். அபிஷேகம் உங்களுக்கு வேணும். எதுக்காக அபிஷேகம்? நீங்க நிறைய பேருக்கு அபிஷேகத்தை வாங்கி அந்த வெளிச்சத்தை மங்கி போக வச்சிருப்பீங்க. அது ரெனியூவல் பண்ணாம அப்படியே என்ன பண்ண வச்சிருப்பீங்க? அப்படியே ஒரு இருட்டறைகளை போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா இந்த மாசம் திறந்த வாசல் உண்டாக வைத்திருக்கிறாங்க. திறந்த வாசலுக்குள்ள நீங்கள் உங்க குடும்பமும் கடந்து போக வேண்டும். ஒரு பெரிய ஆசீர்வாத உயர்வை காணப்பட வேண்டும் என்று சொன்னால் 3வது கீயை நீங்க பயன்படுத்தணும். இந்த 3வது கீ என்ன அப்படின்னா அபிஷேகம். நீதியின் விருட்சங்களாக உங்களை மாற்றுகிறதாக இருக்கிறது. 3வது வசனத்துல அங்க சொல்லப்படுங்க, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஆமென். இந்த நீதியின் விருட்சமாக உங்களை மாற்றுகிறது. அபிஷேகம் உங்களை நீதியின் விருட்சங்களாக மாற்றுது. அப்போ ஒரு நீதியின் விருட்சம், நீதியின் ஒரு மரமாக, ஒரு பெரிய மரமாக, ஒரு ரைச்சஸ்னஸ் ட்ரீயாக உங்களை மாற்றுகிறது என்று சொன்னால் அந்த ட்ரீல வந்து என்னென்ன கிடைக்கும்? உங்க மரம் உங்க வீட்டுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த மரத்துல வந்து என்னென்ன கிடைக்கும்? முதலாவது நிழல் கிடைக்கும், 2வது பூ கிடைக்கும், அதுக்கடுத்து பிஞ்சு கிடைக்கும், அடுத்து காய் கிடைக்கும், அதுக்கடுத்து பழம் கிடைக்கும். ஆமென். ஒரு மாமரம் உங்க வீட்டுக்கு முன்பதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாமரம் எத்தனை சுவை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாமரத்துக்கு முன்னாடி போய் நின்னா ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி மா இலையை கட்டி வைப்பாங்க. எதுக்காக? அவங்க ஏதோ பூஜை பண்றாங்க இல்லை, நல்ல ஆக்சிஜன் அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்றதுக்காக.
முன்னோர்கள் செஞ்சு வச்சது எல்லாமே இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? சாங்கிலியம் சடங்காகி போச்சு. அது அதுக்கு செய்யலை. ஏன் அவங்க செஞ்சு வச்சாங்க அப்படின்னா, மா இலை வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் வீட்டுக்குள்ளே வர அந்த காற்று வரும்போது அந்த ஆக்சிஜன் நல்ல காற்றை உள்ளே கொண்டு போவோம். அப்புறம் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பண்ணேன். வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு மிளகா, இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன் கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னா, வெளியே இருந்து வரும்போது ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னா, ஒரு தேள் கடிச்சிச்சுன்னா, ஒரு பூரா கடிச்சிச்சுன்னா அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம், அந்த மிளகா, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கிற ஒரு கறி ஒன்று கட்டி வச்சுருவாங்க. இதெல்லாம் உரசி என்ன பண்ணாங்க, மருந்து அந்த இடத்துல போடுவாங்க, விஷத்தை முறிக்கும். இது ஒவ்வொரு இடத்துல போய் தேடணுமே அப்படின்றதுக்காக இந்த ஜனம் என்ன பண்ணிப்பாங்க, அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சுருப்பாங்க. வரையில அங்கங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போய் தேட வேண்டாம், அதை தேடி அலைய வேண்டாம், டக்குன்னு எடுத்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆனால் இன்னைக்கு அதையும் என்ன பண்ணிட்டாங்க, திருஷ்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க, இல்லை மருந்துக்காக. ஆமென். இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் நீதியின் விருட்சங்களை மாத்துறதுக்காக தான் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ இந்த அபிஷேகம் என்னென்ன செய்து உங்களுக்குள்ள வரும்போது, இந்த அபிஷேகம் இந்த இதற்கு என்னென்ன செய்யணும்? பிரதர் வாசிக்கும் ஒரு அழகா வாசித்தார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன சொல்ல, சிறுமைப்பட்ட ஜனங்கள் உங்க குடும்பத்தில் இருக்கலாம், உங்க நண்பர்களுக்குள்ள இருக்கலாம், உங்க அக்கம் பக்கத்து வீட்டுகள் இருக்கலாம். அவங்கள்ட்ட போய் சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் சொல்லணும்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, பைபிளை தூக்கிட்டு, பூட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு, ஒயிட் சாரி கட்டிக்கிட்டு, ரீக்கா பா பா அப்படின்னு போக வேண்டாம். போய் சாதாரணமாக போய், என்ன பிரதர், என்ன சிஸ்டர், இன்னைக்கு என்ன குழம்பு சாப்பிட்டீங்கன்னா, குழம்புல எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உங்களுக்காக விட்டாங்க. கடல்ல இருக்கேன் பிரதர், கஷ்டத்தில் இருக்கிறேன், நீங்கள் வீட்டில் சண்டை, ஏதோ ஒரு நோயில் இருக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். இதான் சுவிசேஷம். இந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். அடுத்து சுவிசேஷத்துக்கு அடுத்து, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை, இருதயம் நொறுங்குண்டவர்களை. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, பக்கத்தில் ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க, என்ன செய்யுது? ஜுரம். என்ன செய்ய? என் பையன் கீழே விழுந்துட்டான், ஒரு அடிபட்டுருச்சு. என்ன செய்யுது? அதை ஏன் கேட்குறீங்க? ஒரே முழங்கால் வலி. நீங்க சொல்லணும், இந்த டாக்டர் பக்கத்துல பெரிய டாக்டரா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உங்க காயங்களை ஆற்றுவார், உங்க காயங்களை கட்டுவார், உங்க வேதனைகளை நீக்குவார், உங்க பயத்தை போக்குவார். சொல்லலாமா? சொல்லணும். அதுக்குதான் அபிஷேகம். இதெல்லாம் இந்த மாசம் நீங்க சொன்னீங்கன்னா தான் இந்த திறந்த வாசலுக்குள்ள போக முடியும். இது மூணாவது கீ. அடுத்து, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க. சிறைப்பட்ட ஒவ்வொருவரும் தன் பாவத்தினால, மீறுதல்னால, அக்கிரமத்தினால சிறைப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கலாம். அவங்களை பார்த்து சொல்லணும், இயேசுவின் சிறைகளை உடைக்க போகிறார். சிறைகள் உடைக்கப்பட போது, வாழ்க்கையில மரண சிறை உடைய போது, பாவ சிறை உடைய போது, கடன் சிறை உடைய போது, நீ செஞ்சு கொண்டிருக்கிற பாவம் இன்னைக்கு முற்றிலும் கர்த்தர் உடைக்க போகிறார். இயேசுவை தேடு. இயேசு நல்லவர். இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. அவர் தான் உனக்காக. உலகத்துல எத்தனையோ தேவர்கள் தேவதைகள் இருந்தாலும் நித்திய கடவுள், சத்திய கடவுள், உயிரோடு இருக்கிற, மறைச்சு உயிரோட மூன்றாம் நாள் எழுந்தவர் அவர் தான். சொல்லுங்க, எனக்கு எனக்கு வீடு உண்டு, வேலை உண்டு பாஸ்டர், நான் உண்டு, என் வீடு உண்டு, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் பாஸ்டர், யாருக்கிட்டே எதுவும் சொல்லாமல் இருக்கிறேன் பாஸ்டர். அப்படி இருந்தீங்கன்னா அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம்னா நீங்க செயல்படணும். அடுத்து, கட்டவுக்கு நீங்க முக்கியத்துவம் தான். எனக்கு என்னங்க, அவன் செஞ்ச பாவம், அவன் எப்படிலாம் ஆட்டம் போட்டான், அவெல்லாம் எப்படி ஆட்டம் போட்டா, அவன் ஆடின ஆட்டத்துக்கு தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிற அப்படி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள் கிடையாது. பரிசுத்த ஆவியினால்
அனுப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள், அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் நடத்துகிற கிறிஸ்தவர்கள் கிடையாது. கட்டப்பட்டாச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? அவங்க கட்டல்கப்பட நம்ம போய் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி, சபையை பற்றி, ஊழியத்தை பற்றி சொல்லி, அதனால நம்ம சபைக்கு எவ்வளோ பாவம் செஞ்சவங்க வந்தாலும் மறுபடி இழுத்து அணைத்து, எவ்வளோ மோசமானவங்க வந்தாலும் அவங்களுக்கு மறுபடி அவங்களுக்கு ஒரு புதிய காரியங்களை செய்கிறோம்னு சொன்னாதான். சில பேர் பற்றாக்குறை இருக்கிறாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறோம். அதனால தான். இப்போ புரியுதா? நீங்கள் நினைப்பீங்க, நிறைய பாவம் பண்ணிட்டு வந்தால் பாஸ்ட் அனுசரித்து போகிறாரு, பாவம் செய்கிறது தெரியுது, சில தவறுகள் தெரியுது, பாஸ்ட் கண்டிக்கவே மாட்டேங்கிறார், அப்படியே அனுசரித்து போகிறாரு. இல்லை, உங்களுடைய கட்டு சாத்தானால் போடப்பட்டிருக்கு. அந்த கட்டை உடைக்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னான. ஏன்னா நீதியின் மகிமையின் விருட்சம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நான். அப்போ நான் இந்த கனியை கொடுத்தான். இதே போல ஒவ்வொரு விசுவாசம் இந்த நாட்களில் மாறும். ஆமென். சொல்லிக்கும் பாஸ்டர், பேசுறதுக்கே பாஸ்டர் என்ன நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை? அபிஷேகம் ரெனியூவல் ஆகல. அடுத்தபடியா என்ன செய்யணுமா? அனுக்கிரக வருஷத்தை ஒவ்வொரு வருஷத்தினுடைய தொடக்கத்தையும் முடிவையும் அவங்களுக்குள்ள உணர்த்தணும். வருஷம் எவ்வளவா ஓடிக்கொண்டிருக்குதுன்னு சொல்லி உணர்த்தணும். ஆண்டவர் வருகையை சொல்லி பேசணும். உன் குடும்பத்தில் பேசணும், உன் உறவினர்கிட்ட பேசணும், உன் நண்பர்கள்ட்ட பேசணும். பேசாமல் இருக்கிறதுனால தான் உன் குடும்பங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது, மனம் திரும்பாமல் இருக்கிறது. சபைக்கு வாங்கன்னு சொல்லி உங்க குடும்பத்தை நீங்க கூப்பிட்டீங்கன்னா வராமல் இருக்கிறது காரணம் என்னன்னா எந்த காரணம் சொல்லணும். வருஷம் எப்படிப்பட்டது, இந்த வருஷம் எவ்வளவு மோசமானது, இந்த வருஷம் எவ்வளவா நம்ம ஆதாயப்படுத்திக்கணும், இதெல்லாம் சொல்லணும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும்னால. ஆண்டவர் நீதியை சரி வரப்போகிறாரு. ஆண்டவர் வரப்போறாரு. என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன செய்ய போறாரு, எப்படி நம்ம அதிலிருந்து தப்பிக்கணும், இதெல்லாம் ஜனங்கள்ட்ட சொல்லணும். ஒரு புருஷன் ஒரு மனைவி சொல்லணும், ஒரு மனைவிட்டு ஒரு புருஷன் சொல்லணும். தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு மனைவி கணவன் பாவம் பண்ணிட்டு இருக்காங்க, மீறுதல் பண்ணிட்டு இருக்காங்க, சபைக்கு வராமல் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லணும். ஆண்டவர் வரப்போறாரு, அவர் நீதி செய்ய போறாரு, ஒரு பெரிய நீதிபதி நியாயாதிபதியா வரப்போறாரு, நீதிபதியாக வரப்போறாரு. அப்ப நீ பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப சொல்லுவோம், பரலோகத்துக்கு வரணும், பரவாயில்ல, நரகத்தில் வந்து சாகன, நீ மட்டும் பரலோகத்துக்கு நல்லா இருக்கணுமா நீ சொல்லணும். அப்படி இல்லை, உன்னை நான் பரலோகத்துக்கு கொண்டு போறதான் என்னுடைய வேலை. அதுக்குத்தான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். கடமைக்கு போயிட்டு வரல அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? சும்மா எங்க மண்டே ஆட்டுறது. அடுத்து துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல். துயரப்பட்டு இருக்கிறான்னு சொன்னா அவன் பாவம் பண்ணாங்க, என்ன ஆட்டம் போட்டான், கொஞ்சமாக ஆட்டம் போட்டான். இப்படிதான் நீங்க அநேக பேர் பேசுவீங்க. இனிமேல் அப்படி பேசணும், ஆறுதல் சொல்லணும். என்னம்மா பெரிய இடத்துல இருந்த டக்குன்னு விழுந்து போயிட்டார், பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருந்த டக்குன்னு இழந்து போயிட்டார், ஒரு வேலை இருந்த வேலை நாம போச்சு, குடும்பத்தில் சண்டை வந்து பிரிஞ்சுட்டீங்க, விடுங்க, ஆறுதல் சொல்லணும். ஆறுதல் நாள் வார்த்தை பேசுவீங்க. இதெல்லாம் பேசினா தான் இந்த திறந்த வாசலுக்குள்ள போக முடியும். ஆமென். அபிஷேகம் என்பது நீதியின் விருட்சங்கள் அப்படின்ற ஒரு காரியம். கர்த்தர் திறந்து வைத்திருக்கும் வாசலுக்குள் பிரவேசித்து நன்மைகள் அடைய போகிறவர்கள் யார்? அதுக்கு ஒரு 3 காரியங்கள் பார்ப்போம். முதல் காரியம் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம் எடுத்து வாசிங்க. அதாவது கர்த்தர் திறந்து வைத்திருக்கும் வாசலுக்குள் பிரவேசித்து நன்மைகளை அடைய போகிறவர்கள் யார்? அதுக்கு ஒரு 3 காரியத்தை வச்சிருக்கேன். வாசல் நீதிமொழிகள் 28:25. Proverbs chapter 28 verses 25.
பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். கர்த்தர் திறந்து வைத்திருக்கும் வாசலுக்குள் பிரவேசித்து நன்மைகளை அடைய போகிறவர்கள் முதலாவது யார் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பான். ஆமென். இந்த மாசம் 2025 5வது மாசம் மே என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்துல கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற வாசலுக்குள் நீங்கள் பிரவேசித்து நன்மைகளை பெறணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கைன்னா, கர்த்தரை நம்புகிற ஒரு நம்பிக்கை வேணும். கர்த்தரை நம்பணும். வேலையை நம்புறது, பணத்தை நம்புறது, மனுஷனை நம்புறது, உங்க பலத்தை நம்புறது, உங்க சுகத்தை நம்புறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நைட்டு நீங்கள் படுக்க போறீங்கன்னா படுக்கையை நம்பிட்டு படுக்கக்கூடாது, வீட்டை நம்பிட்டு படுக்கக்கூடாது, தாழ்பாலை நம்பிட்டு படுக்கக்கூடாது. யாரை நம்பிட்டு படுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை நம்பிட்டு படுக்கணும். ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், என் வீட்டுக்குள்ள விஷ பூச்சிகளோ திருடனோ வர முடியாது, என் நித்திரையை கெடுக்க முடியாது. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தூங்கிட்டு இருக்கும்போது கொசு வருது, எறும்பு வருது, ஈ வருது, விஷப்பூச்சிகள் பூரா வருது, பாம்பு வருது, பள்ளி வருது, கரப்பான் வருது, நைட்லாம் படுக்கவே முடியல, ஒரே வெக்கையாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்கு. நீங்கள் நிறைய சொல்லுவீங்க, கதையாக சொல்லுவீங்க. இப்போ தூக்கம்ல பாஸ்டர் பிரதர் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் கர்த்தரை நம்புனீங்கன்னா அது எப்படிப்பட்ட பாதாளமான காரியம் வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சுகப்படுத்தார். தானியேல் கர்த்தரை நம்பினதுனாலே அவனுக்கு விரோதமாக எழும்பின ராஜாக்களுக்கும் ஜனங்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் அக்கினி பற்றி எரிகிற அக்கினிகளுக்கும் அக்கினி அஸ்திரங்களுக்கும் சிங்க கெவிகளுக்கும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அதே போல உங்களையும் பாதுகாப்பார். நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்பிக்கை என்பது சொல்லப்படுவது கிடையாது. நான் கர்த்தரை நம்புறேன், நான் கர்த்தரை நம்புறேன், அவர் வார்த்தையை நம்புறேன், அவர் வசனத்தை நம்புறேன், அப்படி சொல்லப்படுவது கிடையாது. உணர்த்தப்படுவது அல்லது உணரப்படுவது. நம்பிக்கை என்பது ஒருத்தரால் அல்லது ஆண்டவருடைய வார்த்தையால் உணர்த்தப்படணும். இரண்டாவது உணரப்படணும். உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கையை நீங்க உணர்த்தினா தான் அல்லது நீங்க உணர்ந்தா தான் நம்பிக்கை. சொல்லப்படுது இல்லையா? வெறும் நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. என்ன பிரதர், என்ன சிஸ்டர், நாங்க கர்த்தரை நம்பிட்டு தான் இருந்தேன், ஒன்றும் நடக்கல கிடைக்கல, அதெல்லாம் சும்மாங்க அப்படி இல்லை. நீங்க உணரணும் அல்லது நீங்க உணர்த்தப்படணும். ஆண்டவரை சொல்லணும். நீங்க எப்படி? ஆண்டவரே, உங்களுடைய நம்பிக்கையை உணர்த்த வைக்கிறதுக்கு ஒரு தாசரை கொண்டு வாங்க, அல்லது ஒரு விசுவாசத்தை கொண்டு வாங்க, ஏதாவது ஒரு காரியம் கொண்டு வாங்க. நம்பிக்கை வேணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, பேழைக்குள்ள நீங்க ஏறிக்கோ, பேழை கடந்து போகட்டும் அப்படின்னாரு. பேழை கடந்து போச்சு. இத்தனை நாட்கள் மழை, இத்தனை நாட்கள் நீ உள்ள இருக்கணும், இத்தனை நாள் கழிச்சு வெளியே வரணும் அப்படின்னு. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை தேவையா இருந்துச்சு. அதுக்கு 2 விதமான பறவைகளை நோவா தேர்ந்தெடுத்தான். முதலாவதாக காக்கா, இரண்டாவதாக புறா. இந்த காக்காவை தேர்ந்தெடுத்த பொழுது எதுக்கு? இவன் உணர்த்தப்படும்படியாக காக்காவை தேர்ந்தெடுத்தான். காக்கா போனது வரல. 2வது தேர்ந்தெடுத்தது புறா. திரும்பி வந்துச்சு. அது என்ன கொண்டு வந்துச்சு? வாயில ஒரு காஞ்ச இலையை கொண்டு. அப்பதான் பார்த்தான், வெளியே தண்ணீர் என்ன வத்தி போச்சு, மழை நின்று போச்சு, இலைய காஞ்சி போன ஒரு இடத்துல வந்துருக்கிறோம். அப்போ இதுதான் அரராத், அப்போ இங்கே வெளியே வரலாம் அப்படின்ற. அப்போ அவனுக்குள்ள உணர்த்தப்படுவதற்கு ஒரு புறா தேவைப்பட்டுச்சு, ஒரு காக்கா தேவைப்பட்டுச்சு. உணரும்படியான ஒரு காரியம் வச்சு அவங்களோட நம்பிக்கை. அதே போல உங்களுக்கும் உணர்த்தப்படணும், உணரப்படணும். ஆமென். நம்பிக்கையை சும்மா வாயில நானும் நம்புறேன், நானும் நம்புறேன், நானும் நம்புறேன், ஆனா கிடைக்கதான் மாட்டேங்குது, நடக்கதான் மாட்டேங்குது, நான் எப்படி போயிட்டேன். அதுதான் அவநம்பிக்கை. உணராமல் இருக்க வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொண்டு வர வேதம் சொல்லுது. எரேமியா 17:7. Jeremiah chapter 17:7. Chapter 17. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து
கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல கவனம் பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு, கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வச்சிடணும். கர்த்தரையே நம்பிக்கையாக நீங்க கொண்டிருக்கணும். அப்ப நீங்க பாக்கியவானா ஒரு பிளஸ்டா நீங்க மாறிடுவீங்க. ஆமென். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தரை ஃபுல்லா நம்பணும். நீங்க எங்க நான் கர்த்தரை நம்புறீங்க? உங்களுடைய கையின் பிரயாசத்தை நம்புறீங்க. உங்க கையை நீங்க நம்புறீங்க. நீங்க நல்லா பாருங்க. உங்களை நம்பிட்டு நீங்க படுத்திருப்பீங்க. அடுத்த நாள் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு உங்களால எந்திரிக்க முடிஞ்சிக்காது. ஒரு தூக்கம் உங்களை அழுத்திருக்கும், ஒரு சோம்பத்தில் அழுது, ஒரு பலமே உங்களை அழுத்திருக்கும். உடனே நீங்க சொல்லுவீங்க, நேரத்தெல்லாம் சொல்லிட்டு படுத்தையா, இங்க போகணும் அதை செய்யணும், அடுத்த நாள் செய்ய முடியல. ஏன்னா நீங்க நம்புறது உங்களை. ஆண்டவர் நம்பியிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பி உங்களை கூட்டிட்டு போய் அதை செய்ய முடியாது செஞ்சுருவாங்க. ஆமென். கர்த்தர் நம்பினீங்கன்னா இந்த திறந்த வாசல்ல உங்களை கூட்டிட்டு போய் உங்களை பாக்கியவனாக பாக்கியவதை மாற்றுவார். அமைச்சிருக்கோம். அடுத்து ரெண்டாவது மேத்யூ சாப்டர் 6 verses 33. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எடுத்து வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்கும். ஆமென். அடுத்து பாருங்க, திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கேன், அதுக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் உயர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப தேவனை தேடுகிறவர்களாக நீங்க மாறணும். ஏன்னா சங்கீதம் 53:2 வாசிக்கும் பொழுது, Psalms 53:2 வாசிங்க. சங்கீதம் 53:2, Psalms 53 verses 2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்டோக்கினார். தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி பார்த்து, பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி பார்த்து, பூமியில தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்க்கிறார். தேவனை தேடுறானா? அது பணத்தை தேடி ஓடுறானா? மாம்சத்தை தேடி ஓடுறானா? இச்சையை தேடி ஓடுறானா? அவன் எதை தேடி ஓடிட்டு இருக்கிறான்? அழிவை தேடி ஓடிட்டு இருக்கிறானா? இருளை தேடி ஓடிட்டு இருக்கிறானா? அது என்னை தான் தேடுறானா? என்னை தேடுறவனுக்கு நான் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது. அப்போ நீங்க தேவனை தேட ஆரம்பிக்கணும். நீங்க தேவனை தேட ஆரம்பிச்சாத இந்த மாசம் காலையில நீங்க எந்திரிக்கும் பொழுதே, இந்த மே மாசம் காலை எந்திரிக்கும் பொழுதே ஆண்டவரை தேடி எந்திரிக்கணும். அவர் முகத்தை தேடி எந்திரிக்கணும். எந்திரிச்ச உடனே சண்டையோடு எந்திரிக்க, முறுமுறுப்போடு எந்திரிக்கக்கூடாது, வேதனையோடு துக்கத்தோடு எந்திரிக்கக்கூடாது, ப்ரெஷரோடு எந்திரிக்கக்கூடாது, டென்ஷனோட டிப்ரெஷனோடு எந்திரிக்கக்கூடாது, நெகட்டிவோடு எந்திரிக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்க போதும், என்ன அழிவு வரப்போதும், நீ கிடைக்க போதும் அப்படிலாம் பேசு. இன்னைக்கு தேவனை நோக்கி பார்க்கணும். காலை எழுந்திரிச்ச உடனே, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெக்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி 34வது சங்கீதத்தில் சொல்கிறதுபடினாலே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். முதலாவதாக உம்மை நோக்கி நான் பார்க்கறதுனால இன்னைக்கு எல்லாமே நீ பார்க்க, அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கூட கூடையாக கொடுக்கணும். உங்க கூடையே ஒன்று கூட கூடையாக கொடுக்கப்படும், ரெண்டாவது உங்க கூடையே கொடுக்கப்படும். அவன் ரெண்டு விதமான அவன் உங்க கூட உங்களோடு இணைந்து, ரெண்டாவது உங்கள் முன்பதாக கூட கூடையாக, இப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படியாக. மத்தேயு 7:7 தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேவனை தேடினீங்கன்னா இந்த திறந்த வாசலுக்குள்ள போய் எல்லாத்தையும் நீங்க பார்ப்பீங்க, எல்லாத்தையும் பார்ப்பீங்க, எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க, எல்லாத்தையும் ருசிப்பீங்க. ஜீவனோடு பிழைத்து வாழ்ந்து நீயும் உன் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் தீர்க்க ஆயுசோடு முதிர் வயசு வரைக்கும் வாழ்ந்து வாழ்ந்து பழகி பெருப்பை நடப்பீங்க. எல்லா காரியங்களும் எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் கிடைக்காது, எதெல்லாம் நடக்காது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த கடந்த 4 மாசத்துல இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புதிய வாசல்களை கொண்டு போய் எதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் அதெல்லாம் ஆரம்பமாகும்.
பிரச்சனைகள் நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ்கள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், நன்மைகள். உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல உறவுகளையும் கற்றுக் கொடுப்பார். உங்கள் பிள்ளைங்க தவறான வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க, தவறான உறவுக்குள்ளே போகிறாங்க, தவறான பாவத்துக்குள்ளே போகிறாங்க, கற்றுட்டு சொல்லுங்க, ஆண்டவர் நீர் திறந்த கதவுக்குள் என் பிள்ளை போகும்போது நீங்கள் கொடுக்குற உறவுக்குள்ள என் பிள்ளைகள் போகணும், நீ கொடுக்குற நன்மைக்குள்ள தான் என் பிள்ளைகள் அனுபவிக்கணும், அதில் தான் என் பிள்ளைகள் வாழ்ந்து வளரணும். யாருக்குள்ளேலாம் தற்கொலையின் ஆவி இருந்துச்சு, யாருக்குள்ளேலாம் மரண பயம் இருந்துச்சு, யாருக்குள்ள வியாதி இருந்துச்சு, யாருக்குள்ளேலாம் கடன் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு, பிரிவு இருந்துச்சு, ஆண்டோட சொல்லுங்க இதெல்லாம் முடிஞ்சு போகட்டும். திறந்த வாசலுக்குள்ள வரும்பொழுது, நான் உன்னை தேடும் பொழுது ஆண்டவர் எனக்கு புதிய வாசலுக்குள்ள எல்லாம் பெற்றுக்கொள்ள கற்றுக்க செய்யும். ஆமென். அடுத்தபடியாக மூன்றாவது, இந்த திறந்த வாசலுக்குள்ள போய் யார் நன்மைகளை பெற போகிறார்கள்? அடுத்து மூன்றாவது வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். Proverbs chapter 11 verses 25. நீதிமொழிகள் 11:25. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அடுத்து மூன்றாவது, ஆண்டவர் திறந்திருக்கிற வாசலுக்குள்ள போய் செழிப்பையும் உயர்வையும் நன்மையும் காணப்போவது யார்? அது பார்க்கும் பொழுது உதாரண குணமுள்ள ஆத்துமா. ஆமென். இந்த உதாரணம் அப்படின்னா என்னன்னா, ஒரு மாதிரியாக, அதாவது ஒரு மாடலாக, இரண்டாவதாக ஒரு சான்றாக, ஆமென், ஒரு சான்றாக, மூன்றாவதாக ஒரு வடிவம், அடுத்து அமைப்பு, அடுத்து செயல்பாடு, அடுத்து பயன்பாடு. இந்த போன்ற அம்சங்கள் தான் உதாரண குணம். உன் வாழ்க்கையில ஒரு மாதிரியாக அப்படின்னு என்னன்னா, ஒரு சாட்சியாக, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மாதிரியாக நீ மாறணும். இரண்டாவது, ஆண்டவருக்குரிய ஒரு சாட்சி சான்றாக நீ மாறணும். ஒரு சர்டிபிகேட், சான்றோட சர்டிபிகேட். ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ரட்சிக்கப்பட்ட பின்பதை ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, ஞானஸ்தானம் எடுத்த பின்பதாக நீங்கள் ஒரு சபைக்கு போகிறீங்க, சபைக்கு போன பிறகாக அங்கே ராபோஜனங்கள் கொடுக்கப்படுது, வார்த்தைகள் பிரசங்கங்கள் கொடுக்கப்படுது, ஜெபங்களுக்கு உங்களை நடத்திட்டு இருக்காங்க, சத்தியத்தின் வாழ்வு நடத்திருக்காங்க. அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு சான்றாக, அது ஒரு சர்டிஃபிகேட்டாக தான் நீங்கள் வாழணுமே ஒழிய, அதுக்கு ஒரு முன்மாதிரியத்தை வாழணும் ஒழிய அது பின்மாற்றமாக போயிடக்கூடாது. இந்த மாதம் அந்த உதாரணம் உங்களுக்கு வேணும். அடுத்து வடிவம். ஒரு வடிவம் அப்படின்னா, ஒரு வடிவமாக அப்படின்னா ஒரு ஒரு முழுமையான ஒரு பாத்திரமாக நீங்க மாறணும் இந்த மாசம். உதாரண குணம்னா அதுதான். இது ஏனோ தானோன்னு பேச, ஏனோ தானோன்னு போக, ஏனோ தானோ வர, ஏதோ இருக்குங்க அப்படின்னா இந்த வாக்கு தத்துவம் என்ன ஆகாது? படிக்காது, பிரதிபலிக்காது. அடுத்து அமைப்பு, செயல்பாடு, பயன்பாடு. அப்போ உங்களுக்குள்ள ஒரு அமைப்பு வேணும். இரண்டாவதாக ஒரு செயல்பாடு, உங்களுடைய செயல்களில் ஒரு மாற்றம் வேணும். உங்களுடைய பயன்பாடு, உங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர், உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்கள் சபையிலும் சரி, இந்த தேசத்தையும் படி உங்களுடைய பயன்பாடு, உங்களுடைய உபயோகம் இருக்கணும். உங்களை நீங்கள் எப்படி ஒருத்தருக்கு பயன்படுறீங்க, அல்லது உங்களை யாரும் எப்படி பயன்படுத்துகிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்கு. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளவாக நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க, என்னை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த விதம் ஒரு மாதிரியாக மாறும். ஆமென். உங்கள் குடும்பத்தில் ஒரு கணவன் உங்களை எப்படி உபயோகப்படுத்துகிறார், உங்கள் மனைவி ஒரு கணவனை எப்படி பயன்படுத்துகிறார், உங்கள் பிள்ளைகளை எப்படி பயன்படுத்துகிறார். நிறைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளில் ஒரு படுத்த படுக்கையை எந்திரிக்கும் போது எடுத்து மடித்து வைக்க தெரியாது, உதறி மடித்து வைக்க தெரியாது, அப்படியே போட்டு வந்துடுவாங்க. 3 நாள் 4 நாள் அந்த படுக்கை அப்படியே கிடக்கும். சாப்பிட்ட பிளேட்டில் ஒரு முருங்கைக்காய் சப்பி சாப்பிட்டுருக்காங்கன்னா அந்த முருங்கைக்காய் அப்படியே இருக்கும், அப்படியே எங்கே போட்டிருப்பாங்க, பச்சையில் போட்டிருப்பாங்க. சொல்லுவது இது ஒரு மாதிரிக்கு தான் சொல்லிட்டீங்க. அப்போது எப்படி பயன்படுறாங்க? எந்திரிக்கும் போது அந்த படுக்கையில் உதறி நீட்டாக மடித்து நீட்டாக தலையை எடுத்து வைக்கிறது, அது சாப்பிட்ட பின்பதாக அந்த சாப்பாடுகிற கழிவுகளை எல்லாம் எடுத்து ஒரு டஸ்ட்பினில் போடுறது, அந்த பிளேட்டை ஒரு கழுவி வைக்கிறது, துணிகள் மாற்றினாலும் அந்த துணிகளை கொண்டு போய் அந்த அழுக்கு கூடைகளை போடுறது,
துணிகளை மாற்றும் பொழுது எவ்வளோ அழகாக மாற்றுறது எல்லாம் விஷயங்கள். இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்லிட்டுருக்கேன், சொல்லப்படுது இல்லையா? இது ஒரு சின்ன உதாரணம். இன்னும் இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகள் இருக்குது. எப்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்தி வச்சுருக்கீங்க, பயன்பாடுகளாக பழக்கி வச்சுருக்கீங்க. அதே போல் நீங்களும் ஆண்டவருக்கான எப்படி பயன்படுத்திருக்கீங்க. அப்புறம் ஒரு ஜெபிக்கிற ஒரு பிள்ளை, ஒரு பைபிள் வாசிக்கிற ஒரு பிள்ளை, ரசிக்கப்பட்டு சபைக்கு போன பிள்ளை, சபைக்கு போன பின்பு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு திருவிருந்தில் கலந்து கொண்டு, சபையுடைய போதகத்தில் கலந்து, சபையின் ஒவ்வொரு ஊழியத்திலும் பங்கு பெற்று, உபவாச கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, பலவிதமான ஊழியர் வீடு சந்திப்புலாம் நான் செயல்பட்டு, அப்போ நான் எப்படி பயன்படணும், ஒரு விசுவாசி எப்படி பயன்படணும், அல்லது ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசி எப்படி பயன்படணும், ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்காரனாக, ஒரு முதலாளியாக எப்படி பயன்படணும், ஒரு தகப்பன் ஒரு தாயாக ஒரு பிள்ளையாக எப்படி பயன்படணும் அப்படின்றதுலாம் இருக்கு. அதுதான் உதாரண குணம். ஆமே. ஏதோ வாழ்றோம், ஏதோ போகிறோம், வெந்த சோறு. இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, வெந்த சோறு தின்னுட்டு விதி முடிஞ்ச நேரம் சாவோம் அப்படின்னா. ஏதோ போய் வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, இன்னைக்கு எப்படி வேலையில் நடந்துச்சு, என்னமோ வேலை நடந்துச்சு, என்னமோ போயிட்டு வந்தோம், ஏதோ அதிகாரிகள் சொன்னாங்க அப்படி செஞ்சு வந்தோம். ஒரு கான்சன்ட்ரேட் இல்லாமல், ஒரு கான்சன்ஸ் இல்லாமல், அல்லது ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் அப்படியே வந்தானுக்கு வந்தா போனா குடும்பத்தை நடத்திக்கிட்டு தான் நிற்கிறீங்க. எப்படி ஆவிக்குரிய மனுஷன் இருக்கணும், ஆவிக்குரிய மனுஷனுடைய வீடு எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய மனுஷனுடைய குடும்பம் எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய மனுஷனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு, இந்த உதாரண குணமுள்ளவன் அப்படின்றது எப்படி மாறணும் அப்படின்னா, என்ன இதெல்லாம் இருந்தால் தான் இந்த 5ஆவது மாதம் இந்த வாக்குத்தத்துக்குள்ள போக முடியும். இல்லைன்னா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள செய்யப்படுது. அப்போ கடைசியில் பாஸ்ட் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நான் படித்தேன், டெய்லி ஜோம் பண்ணேன், டெய்லி சொன்னேன், ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே கிடைக்கலன்னா ஒன்றுமே நடக்காது. இந்த 3 விதமான காரியம் உங்களுக்கு கொடுக்கணும். முதல்ல நம்பிக்கை, 2வது தேவனை, முதல்ல கர்த்தரை நம்பணும். நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நம்பி, வீட்டை நம்பி, வேலையை நம்பி, உன்னுடைய பலத்தை நம்பி இருந்தேன்னா, உன் பலத்தை நம்பினா பலம் குறைஞ்சிடும். உன் பணத்தை நம்பினா பணம் உனக்கு கை கிடைக்காம போயிடும். ஒரு நண்பர், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கடனால என் கூட வந்துட்டு இருந்தார். என் கூட வந்துட்டு இருக்கும்போது, பாஸ்டர் கொஞ்சம் ரூபா வேணும் பாஸ்டர், என்ன வேணும், ஒரு 1000 ரூபா போகணும் பாஸ்டர், என்ன வேணும், கடையில் ஜாமான் வாங்கிட்டு இருந்தேன், ஜாமான் வாங்கல என்னுடைய பணம் இதாகிடுச்சு. நான் வந்து என்ன நம்பி இருந்தேன், யூபிஐ நம்பிட்டு இருந்தேன். யூபிஐ ஒர்க் ஆகாமல் ஆயிடுச்சு. சரி, அது பேங்க்ல இது பண்ணும்போது பேங்க்ல இதாகல, ஆனால் தயவு செஞ்சு கொடுங்க, நான் யூபிஐ ஒர்க் ஆகணும் உங்களுக்கு அனுப்பிடுறேன், இல்லைன்னா நேரடியாக வந்து உங்களுக்கு அந்த 1000 ரூபா கொடுத்துறேன் அப்படின்னு. பரவாயில்ல இப்படிதான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். என் மகன்கிட்ட சொல்லி கொடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பணம் அவங்க நம்பிட்டு வராரு. என்னோட ஃபோன் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்கேன் பண்ணி, யூபிஐ ஸ்கேன் பண்ணி, ஒரு ஜிபே மூலியமாக, கூகுள் பே மூலியமாக, ஜிபேனா கூகுள் பே, அல்லது ஒரு பேடிஎம் மூலமாக அதை அனுப்பிடுவேன், அதை நம்பிட்டு வந்திருக்கிறாரு. கையில் பணம் எடுக்காமல் வந்திருக்கிறாரு. என்ன போச்சு, அங்கே வந்து பணம் பொருளாக வாங்கிட்டாரு, வைக்கப்பட்டு போயிட்டார். அப்போ நம்பிக்கை எங்கே இருக்கு? அப்போ பாருங்க, உங்கள் பணத்தில் நம்பிங்கன்னா பணம் கிடைக்கிற நேரம் கிடைக்காது, உங்களுக்கு தேவையான நேரத்தில் நடக்குது. இன்னைக்கு நீங்களாம் பணத்தை நம்பிட்டு ஓடிட்டு இருக்கீங்க. பணம் சம்பாதிக்கணும், உபவாசம் கொடுத்துக்கு வாங்க, ஐயோ உபவாசம் கொடுத்துக்கு வரவே முடியாது, வேலையில் லீவே கிடைக்காது, வேலையை நம்புறீங்க. கர்த்தர் நம்பி, அதுக்கு பிறகு கர்த்தர் மூலமாக வேலையை நம்பணும், கர்த்தர் மூலமாக படத்தை நம்பணும், கர்த்தர் மூலமாக உங்களை நம்பணும். இன்னைக்கு நான் படுத்தேன் அப்படின்னா, நைட்டு படுத்தேன் அப்படின்னா காலை எந்திரிக்கிறது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மேல நம்பிக்கை. என் காலங்கள் அவருடைய கர்த்தர் இருக்கு. நான் எந்திரிச்சேன்னா நல்லது, நந்திக்கானா ஓடுவேன், இதுதான் முக்கியம். இல்லை நான் எந்திரிச்சுடுவேன், நாளைக்கு அங்கே பண்ணிடுவேன், இங்கே பண்ணிடுவேன், உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் அடுத்தபடியாக இந்த உதாரண குணத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமென். உதாரண குணம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரைக்கும் வாசிக்கும் போது உதாரண குணத்தை குறித்து பார்ப்போம். வாசிக்கிறதோட நம்ம இந்த வாக்குத்தத்தத்தினுடைய செய்தி நிறைவுக்குள்ள வந்துடும். ஆமென். 1 தீமோத்தேயு, 1 தீமோத்தேயு chapter 4 verses 12 to 16. 1 தீமோத்தேயு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. உதாரண குணம் என்பது என்னன்னா, மாதிரியாக இரு. நம்ம ஏற்கனவே நான் சொன்னது போல இருக்கீங்கன்னா, மாதிரியாக, ஒரு மாதிரியாக அல்லது ஒரு சான்றாக
ஒரு வடிவமாக, அமைப்பாக, செயல்பாடாக, பயன்பாடாக, இதெல்லாம் போன்ற அம்சங்கள் எல்லாமே உதாரண குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படிதானே? அப்போ இங்க சொல்லும்போது உன் இளமையை குறித்து அப்படின்றாரு. ஒருவனும் உங்களை அசட்டை பண்ணாது. உங்களுடைய உதாரணத்தின் குணம் எப்படின்னா, உங்களை ஒருவரும் அசட்டை பண்ணக்கூடாது. உங்களை கிறிஸ்தவர்கள் சொல்லி அசட்டை பண்ணக்கூடாது, ஒரு மனுஷன் சொல்லி அசட்டை பண்ணக்கூடாது, மனுஷன் அசட்டை பண்ணக்கூடாது, உன் வயசை பார்த்து அசட்டை பண்ணக்கூடாது, உன் ஜாதி இனத்தை பார்த்து அசட்டை பண்ணக்கூடாது, உங்க வேலை காரியங்களை பார்த்து அசட்டை பண்ணக்கூடாது. உங்களை உயர்த்தணும், கனப்படுத்தணும். அப்படி ஒரு மாதிரியாக நீங்க நடக்கணும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? உங்களை குறிச்சு ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி. அப்படின்னா உங்க இளமை அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்கு. இளமைன்னு சொல்லி இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய தன்மையை குறிச்சு, அல்லது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறிச்சு இப்படியாக நம்ம மாத்திக்கலாம். ஆமென். உங்களுடைய வயதை குறிச்சு, யாரோட பழகணும், யார்கிட்ட ஓப்பனாக பேசணும், யார்கிட்ட மூடி மறைச்சு பேசணும், யார்கிட்ட வம்பு வழக்கு வச்சுக்கணும், யார்கிட்ட வம்பு வழக்கே வச்சுக்க கூடாது, எங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னு. எங்கே பார்த்தாலும் கத்தி பேசுறது, எங்கே பார்த்தாலும் சண்டை போடுறது, யாரை பார்த்தாலும் அடிக்க போடுறது, பிடிக்க போடுறது, தன்னை பெரியவனா எல்லாம் தெரிஞ்சவனா அப்படி காட்டிக்கூடாது. எங்கே போனாலும் யாரும் அசட்டை பண்ணாதபடி. என்னை ஒரு பைக்கில் நடந்து நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்கே இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை அடித்தாங்க. ஒரு 18 வயசு பையன் தான் நினைக்கிறேன். எல்லாம் போய் அடித்தாங்க. நான் சொன்னேன், அடிக்காதீங்க, பையனை விட்டுருங்க. இப்போ கூட சில பேர் ஆஸ்பத்திரியில் போய் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கும்போது பார்க்க சொன்னாங்க, என்னாச்சு பாஸ்டர் அப்படின்னாங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. அப்படியா? அந்த பையனை பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த காசெல்லாம் உங்களுக்கு இத்தனை ஆயிரம் அந்த பையன் கட்டியிருப்பாங்க, ஏன் விட்டீங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஆமே, உதாரணம் பண்ணணும். ஆமே, அற்பத்தனம காசுக்காக நம்ம என்ன ஆயிடக்கூடாது, நம்மளை அசட்டையை விட்டுறக்கூடாது. நீங்கள் அப்படிதான் நீங்கள் அசட்டை ஆயிடுங்க. நீங்கள் உங்களை பற்றி யாருன்னா கேட்டால், அந்த சகோதரியா என்கிட்ட புரணி பேசும், என்கிட்ட குறை சொல்லணும், என்கிட்ட அவங்ககிட்ட நல்லா பேசிட்டு வரணும், என்கிட்ட அவங்களே குறை சொல்லணும் அப்படிலாம் சொல்லி உங்களை சொன்னாங்க. காரணம் என்ன? காரணமா உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள். ஆமே. அடுத்தபடியாக எப்படி இருக்கணும்? வார்த்தையில, நடக்கையில, அன்புல, ஆவியில, விசுவாசத்துல, கற்புல. ஆமே, கற்புல கூட. அப்புறம் விசுவாசி இருக்கணும். கற்பு ரொம்ப முக்கியங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒருத்தன் தான். ஆமே, ரொம்ப கவனமா இருக்கணும் கற்புல. அதே போல வாலிப பிள்ளைகளும் கற்புல கவனமா இருக்கணும். என்னுடைய கற்பு, என்னுடைய உத்தமம் யாருக்கு உண்மையா இருக்கணும், வெளிப்புறமா இருக்கணும். இன்னொருத்தவங்க கையை பிடிச்சி ஆடுறது, பாடுறது. நீங்களாம் பார்க்கும்போது இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியா ஒரு தெரியாத மனுஷன் போல எவ்வளோ அசிங்கமாக நடக்குது இன்னைக்கு உலகத்தில். டிவி ப்ரோக்ராமில் பார்க்கும்போது ஆனால் வேதனை அடிக்குது. எனக்கு பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். அந்த டான்ஸை பார்த்துட்டு அதை பழகிட்டு இந்த காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் வேற ஒரு பையனோட கையை பிடிச்சி ஆடுறது, பாடுறது, கல்யாணம் நடக்கிறது போலவே அவங்க இந்த ரேம்போ வாக் செய்கிறது, இதெல்லாம் பண்ணுறது. ஒருத்தன் கையை பிடிக்கணும், கற்பு எங்கே போச்சு, என்னுடைய கற்பு எங்கே போச்சு? நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் ஆண்டோட பிள்ளைல, நான் உத்தமையாக இருக்கணும்ல. அதான் வேசித்தனங்கிறது இதுதான், கள்ளத்தனங்கிறது இதுதான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? ஆவியில், விசுவாசத்தில், கற்பில் விசுவாசி மாதிரி இல்லாமல் விசுவாசி எப்படி ஆகிடுங்க? சாட்சி இருந்தது. அடுத்தபடியாக நான் வருமானமும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாய் இரு. வாசிக்கிறது, நீங்க வாசிக்கிற வாசிப்பு, பைபிள் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, அடுத்து ஒரு கதையே வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆமே, ஒரு கதை புக்கே வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, அடுத்து பைபிளே வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த வாசிப்புகளையும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிள் படிக்கும்போது கூட ஜாக்கிரதையோடு பைபிள் படிக்கணும். நீங்களாம் பைபிளில் வார்த்தையில் தப்பு தப்பா எண்ணி, தப்பு தப்பா யோசிச்சு, தப்பு தப்பா இப்படி போட்டுன்னு சொல்லி அப்படின்னு இல்லை. ஜாக்கிரதை, என்ன சொல்ல வருது பைபிள், நான் வாசித்த வேதம் என்ன சொல்ல வருது, வார்த்தை என்ன சொல்லுது. அடுத்தது புத்தி சொல்லும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் புத்தி சொல்லும் போது கூட யோக்கியமாக புத்தி சொல்லணும். உங்களை நீங்கள் நிதானித்து பார்த்து, யோசித்து பார்த்து, நான் தகுதியாக இருக்கேன்னா அந்த தகுதியை உண்டாக்கிட்டு புத்தி சொல்லணும். நான் ஒரு பிரசங்கத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரசங்கத்துக்கு நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லி நான் யோசித்து பார்ப்பேன்.
நான் என்ன பிரசங்கம் பண்ணேன் என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது. என்ன வார்த்தை கொடுக்க போறேன், என்ன பைபிள் டீச்சிங் பண்ண போறேன், எதுவுமே தெரியாது. அவங்களும் இங்க உங்களை மாதிரி வந்து உட்கார்ந்த போது அவங்களுக்கு தெரியும், ஓ இப்படியா அப்படின்னு. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக யோசித்து பார்த்தேன், என் மனைவிக்கு முன்பாக நான் உத்தமமான புருஷனாக இருக்கேன், என் தகப்பன் தாய்க்கு நான் நல்ல பிள்ளையாக இருந்திருக்கிறேன், எனக்கு தகுதி இருக்கா, ஒரு பிரதர்கிட்ட போய் நான் புத்தி சொல்றேன், ஒரு சிஸ்டர்கிட்ட போய் நான் புத்தி சொல்றேன், ஒரு ஊழியக்காரன்கிட்ட போய் நான் டீச் பண்ணேன், பைபிள் கிளாஸில் டீச் பண்ணேன், உபதேசிக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க யோக்கியமாக தான் பார்ப்பேன், அப்படின்னா கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அதே போல் நீங்கள் இருக்கணும். பவுல் சொல்றாரு, என்னை போலையும் நீங்கள் இருங்க, பழைய போடுறாரு. அதைத்தான் நான் ரொம்ப உங்களோட யோசிக்கிறேன், என்னை போல மாறுங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் என் கூட நீங்கள் பிரயாணிக்கிறதே கிடையாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்னை பார்க்குறீங்க, முகத்துக்கு முகமாக பார்க்குறீங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே சோதனை மட்டும் போயிடுறீங்க, நம்ம கூட தொடர்பே இருக்க மாட்டேங்குது. அலைபேசிகள் இருக்கு, தொலைபேசிகள் இருக்கு, அதில் கூட ஒரு தொடர்பு இன்னைக்கு நமக்குள்ள இல்லை, ஒரு லிங்க் கிடையாது. அதனால தான் அந்த பிரசங்க நேரத்தில் உங்களை போட்டு ஃபுல்லாக முடிச்சிடுறது. இதாண்டா சமயம், வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் புத்தி சொல்லுவாங்க, இங்கே வச்சு ஒரு போர் போட்டுறது. இல்லைன்னா அவ்வளோ பிடிக்கவே மாட்டேங்குது, அவ்வளோ உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அடுத்து நீ தேர்கிற யாவருக்கும் விளங்கும்படி இவைகளே சிந்தித்துக் கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. நடக்காம நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நீங்க தேறுகிறது, நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் தேர்ந்து வருகிறது, பயன்படுத்தி வருகிறது, சரியாய் வருகிறது. இதெல்லாம் விளங்கும்படி அதை சிந்தித்து அதில் நிலைத்திருக்கும்படியாக தேரணும். நாளுக்கு நாள் தேரணும், வாழ்க்கையில தேரணும், உன் வியாபாரத்தில் தேரணும், ஒரே வேலையில தேரணும், ஒரே வியாபாரத்தில் ஒரே வேலையில ஒரே குடும்பத்தை தேரணும். இந்த குடும்பத்தை விட்டா இன்னொரு குடும்பம், இந்த புருஷன் இன்னொரு புருஷன், இந்த மனைவி இன்னொரு மனைவி, இந்த பிள்ளை போனா என்ன இன்னொரு பிள்ளை பத்துக்கலாம், இந்த பிள்ளை போனா இன்னொரு பிள்ளை போய் அனாதை ஆஸ்பத்திரியில் எடுத்து வளர்த்துடலாம். இன்னைக்கு நிறைய பேர் கூட ஒரு பொருள் காணாம போச்சு, இந்த பொருள் போனா போட்டு இன்னொரு பொருள் வாங்கிடலாம், அசால்ட்டா பேசுவாங்க. இந்த வேலை போன, இந்த வேலை போனா எனக்கு 1000 வேலை, எனக்கு வெளியே நிற்கிறான், வருஷம் வேலை கொடுக்கறது நிற்கிறான். இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தில் நீ தேரணும், நாளுக்கு நாள் படிப்படியாக வளர்ச்சி அடையணும். அது ரொம்ப முக்கியம். அதில் விளங்கும்படியாக அதில் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். என் வேலை, என்னுடைய வியாபாரம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய சாட்சி, இதெல்லாம் சிந்திக்கணும். சிந்திச்சு 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 அதில் நினைச்சிருக்க பார்க்கணும். எதுலையுமே நினைத்திருக்காதபடிக்கு அப்படியே போயிருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க. அந்த உதாரண குணம் இல்லாதனால தான் இன்னைக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் திறந்து வச்சுக்கிற கதைக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த உதாரண குணம் உங்களுக்கு தேவையா இருக்கு. 100% தேவை. அதில் 1% கொஞ்சம் நாள் நீங்கள் கதவு தனக்குள்ள போயிருக்க முடியாது. அடுத்தபடியாக உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. முதல்ல உங்களை குறித்து முதலாவதாக எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு முன்பாக வந்து உபதேசம் உங்களுக்கு சொல்லிப்பாங்க, உபதேசம் பண்ணிப்பாங்க. ஒரு தகப்பன் உபதேசம் பண்ணியிருப்பாரு, ஒரு தாய் உபதேசம் பண்ணியிருப்பாங்க, ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபஸர் உபதேசம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய லீடர்ஸ் உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சபைக்கு வரீங்க, உங்கள் போதகர் இன்ஸ்ட்ரக்ஷன் உபதேசம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், உபதேசம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு பாட்டி தாத்தா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இப்படி நிறு, அப்படி இருக்காத, இந்த மாதிரி படுக்காத. ஒரு பெரியவங்க யாராவது உங்கள் குடும்பத்தில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும், கண்டிப்பாக என்ன பண்ணிப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் அதை செயல்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்னைக்கு எப்படியா இருக்கீங்க, அவமானப்பட்டு நிற்கிறீங்க. ஆனால் இந்த மாதம் இந்த உதாரண குணம் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் இந்த கதை போகும். அடுத்து நிலை கொண்டு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். ஆமென். இப்படியெல்லாம் உதாரண குணமாக நீங்க இருந்தா தான் நீங்க இன்னொருத்தருக்கு புத்தி சொல்லும்போது, அறிவுரை சொல்லும்போது அவங்க கேட்டு அவங்களையும் நீ ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும், சபைக்குள்ள கொண்டு வர முடியும். அப்பதான் சபையும் பெருகும், ஊழியமும் பெருகும், உங்க குடும்பமும் பெருகும். இப்ப புரியுதா? இப்ப சொல்றீங்க, என் வீட்டில் குடும்பத்தில் சொல்லி பார்க்குறேன், யாரும் புத்தி கேட்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை புத்தியே கேட்க மாட்டேங்குது,
அது இஷ்டத்துக்கு தான் நடக்குது, அது இஷ்டத்துக்கு நான் வளைஞ்சிக்கிட்டு போகிறேன். நிறைய பிள்ளைங்க நீ பயமுறுத்தி வைக்கிறாங்க. நீ மட்டும் இதை செய்யணும்னா பிளேடு எடுத்து கத்தி எடுத்து கையாத்து வருவேன், தற்கொலை பண்ணிக்கிறேன், நான் வீட்டுக்கே வர மாட்டேங்களா, ஓடி போயிடுவேன். இப்படிலாம் சொல்லி பயமுறுத்ததுனால என்ன ஆகிறாங்க, நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் புத்தி சொல்கிற தகுதி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுங்க என்னென்னா, உபதேசத்துக்கு எச்சரிக்கையாரு இதை என்னெல்லாம் செய்யும்பொழுது தான் முதல்ல அப்போ என்ன செய்யணும், முதலாவதாக உங்களை குறித்து நீங்கள் சரியான்னு சொல்லி முதல் பார்க்கணும், உங்களை சரியாக மாற்றிக்கணும். ஒருத்தவங்க புத்தி சொல்லும்போது அந்த புத்திக்கு நான் பாத்திரமா இருக்கிறேன்னா, புத்தி சொல்ல தகுதியாக இருக்கிறேன்னா, அந்த புத்தியில் நான் நடந்திருக்கிறேன்னா, நான் புத்தியில் நடக்காமல் நான் கீழ்ப்படியாமல் நான் ஒழுக்கம் இல்லாமல் வந்து நான் இன்னொருத்தருக்கு புத்தி சொல்ல கேட்க மாட்டேன். நான் முதலாவது பைபிள் படித்து அப்போ இன்னொருத்தவங்க சொல்லணும், நீ பைபிள் படின்னு சொல்ல முடியும். நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போய் டைமுக்கு போய் அப்புறம் தான் அவங்கள சொல்ல முடியும். நான் டைமுக்கு வராமல் சர்ச்சுக்கு வராமல் நான் பைபிள் போய் நான் ஜெபம் பண்ணாமல் நான் ஊதாரித்தனம் வந்துட்டு நான் பிள்ளைகிட்ட போய் சர்ச்சுக்கு போகணும்னா நீயும் உங்கள் சர்ச்சுக்கு போக மாட்டேன், டைம் போக மாட்டேன், போப்பா அப்படின்ட்டோம். ஜெபம் பண்ண பைபிள் நீ எங்கே ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ணாமல் வந்து குப்பரக்க அடிச்சு படுத்துருங்க. இனி மட்டும் என்ன சொல்ல, நானும் ஜெபம் பண்ணாமல் நீ நல்லா தான் இருக்க. நான் நீங்கள் என்ன ஆகி போச்சுன்னா, நீ ஜெபம் பண்ணாமல் நல்லா தானே இருக்கிற, நீ பைபிள் நல்லா தானே இருக்கிற, அப்போ நான் என்ன முடியும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பாரத்து தூக்கிற மாதிரி. அப்போது நான் அது வேறது. நீங்கள் முதலாவது உங்களை குறித்து உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை, முதல்ல உங்களை நீங்கள் மாற்றிக்கிற பார்க்கணும். இந்த உதாரணத்தை கொடுத்துட்டு மாற்றிக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது தான் உங்கள் குடும்பத்தை, உங்கள் நண்பர்களை, உங்கள் உறவினர்கள் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும். நீதிமானாக சன்மார்க்கனாக யோபு இருந்ததுனால தான் யோபுவால நண்பர்களுக்கு ஜெபம் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த ஜெபம் கேட்கப்பட்டதுனால தான் அவன் ஆசீர்வாதத்தை பெற முடிஞ்சிச்சு. இந்த உதாரணம் கூட உங்களோட வேணும். அப்பதான் திறந்த வாசல். இப்போ அப்படியே இதோ திறந்த வாசலை கொஞ்சம் வாசிங்க, முதல் வாங்க. உன்னுடைய எல்லா தேவைகளையும் வேலைகளையும் காரியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீ பல நாட்களாக பலன் இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் பலத்தோட புதிய மாசத்துக்கு வந்திருக்கலாம். அந்த புதிய அந்த கொஞ்சம் பலத்தினாலே வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்சோண்டு பலன் இருந்தும் இந்த புதிய மாசத்துக்குள்ள வந்திருக்கிற. அதனால நீ என் நாமத்தை மறுதலிக்காம எங்கிட்டோ அசைஞ்சு ஓடி வந்து சேர்ந்து சபையில் இன்னைக்கு வந்து வார்த்தையை கேட்காம பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால வசனத்தை கை கொண்டபடினாலே, ஆமா இதோ கை கொண்டு நடக்கிறபடினாலே இதோ திறந்த வாசலை, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, திறந்த வாசலை கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த மாசம் உங்களுக்கு நிறைவான மாசம், உயர்வு கற்றுக் கொடுப்பார். 3 காரியம். இது 3 காரியங்கள் 3 பிரிச்சிருக்கோம். ஆமே. முதல்ல எடுத்தீங்கன்னா 3வது அதிகாரம். ஆமே. 3வது அதிகாரம் அப்படிதானே புரிஞ்சா? 3வது அதிகாரம். அதுக்கடுத்து 3 விதமான கீ, அடுத்து 3 விதமான செயல்பட காரியம். இது 3 அந்த காரியங்கள் இருந்தால் தான் இந்த வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சி முன்னேறி செல்லுங்க, நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்க. இழந்து போகாதீங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து, உலக வாழ்க்கை இழந்து போகாதீங்க, நல்ல குடும்பத்தை இழந்து போகாதீங்க, நல்ல வேலையை இழந்து போகாதீங்க. நினைத்திருக்க பாருங்க, தேர்கிறவர்களாக இருக்க பாருங்க. உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியமும் தேர்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆமே. அதை விட்டுட்டு அவங்களுக்கு கிடைச்ச புருஷன் கிடைக்கல, இவங்களுக்கு கிடைச்ச மனைவி கிடைக்கல, இவங்களுக்கு கிடைச்ச பிள்ளை கிடைக்கல, இவங்களுக்கு கிடைச்ச வீடு கிடைக்கல, அவங்கள மாதிரி எனக்கு வண்டி இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணீங்க, கம்பேர் பண்ணாங்க. எதில் கம்பேர் பண்ணணும்னா ஆவிக்குரியவர்களோடு கம்பேர் பண்ணுங்க. உங்களை கம்பேர் பண்ணி அவங்கள போல நான் செவிக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நான் செவிக்கணும். அவங்க சபைக்கு வரதுக்குள்ள நான் சபைக்குள்ளே போயிடணும், அவங்க சபைக்கு இதை கட்டி கொடுக்கறதுக்குள்ள நான் கட்டி கொடுத்தாங்க. இதை வாங்கி கொடுக்க, இதை வாங்கி கொடுக்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்களே வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்களே லேட்டாக வராங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி போயிடுவீங்க. புரிஞ்சா? திறந்த வாசலை கற்று வச்சுக்கிறார். கர்த்தர் மாதம் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தில் இந்த மாதம் கொடுக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது, உன் சபை மக்களுக்கு நீ கேட்ட எல்லா உயர்வும் கொடுப்பேன், ஜீவனை கொடுப்பேன், பிழைத்திருக்க ஜீவன் சொல்லி சொல்லிக்கிறேன், தீர்க்க ஆயுசை கட்டளையிட்டு சொல்லிக்கிறேன். மரணத்தில் இருக்கிறவர்கள், மரண பிடியில் இருக்கிறவர்கள், தற்கொலை எண்ணத்தில் ஆவியில் இருக்கிறவர்கள், நோய் நொடினாலே மரணம் வந்துடும், அந்த நோய் என்னை விட்டு போகாதுன்னு சொல்லியிருந்தவர்கள்,
இந்த நோயினால பெரிய பாதிப்பு உண்டாகும் சொல்லி இருந்தவர்கள் எல்லாத்தையும் விடுவிக்க போகிறேன். திறந்த வாசல் கூட போவேன். அவங்க பிள்ளைகளை திருமணத்தை நடத்தி வைக்க போகிறேன். எல்லாம் கைக்கூடி வரும் சொல்லி கத்த சொல்லுங்க. நிச்சயம் வாசம் நீங்க எதிர்பார்த்த காரியங்களை விட அநேகமா செய்ய போகிறார். கத்தர் அப்படியே செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொன்னது போல ஆண்டவரே, இந்த மாசத்துல இந்த வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் பலத்தில் அடைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மிகப்பெரிய பலனை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உயர்வை பெற்றுக்கொள்ளும். இந்த வார்த்தையை கேட்ட, இந்த சபையில வந்து கேட்ட, இதை ஆண்டவர் ஆன்லைன் மூலமாக கேட்ட அல்லது யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொருவரையும் எல்லா அடைபட்டிருக்கிற வாசல்களையும் திறந்து அவன் வேலையில், வியாபாரத்தில், பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தில், படிப்பில் உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்து பிள்ளைங்க நடத்துகிறேன். வியாதியிலும், மரண பயத்திலும், மரண போராட்டத்திலும், பலவிதமான கஷ்டத்திலும், நிஷ்டத்திலும் சாத்தானுடைய பிடியில் இருந்த ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டு பெரிய உயிர்வின் ஆசீர்வாதத்தை பெற்று தீர்க்க ஆசீர்வாதப்பட்டு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வாதம். சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, ஸ்திரீகளை ஆசிர்வதிங்க, புருஷர்களை ஆசிர்வதிங்க, ஊழியர்களை ஆசிர்வதிங்க, ஊழியக்காரிகளை ஆசிர்வதிங்க, ஊழியர்களை ஆசிர்வதிங்க, சபைகளை உயர்த்தும் கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் சொல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இருப்பார். கர்த்தர்